நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சாருக்கு அதுக்கப்புறம் இப்ப யார் அவரோட பேரை அவரை வந்து டாமினேட் பண்ற மாதிரி இப்ப யாருன்னா இருக்காங்கன்னு உங்களுக்கு தோணுதா? சிவாஜி சாரோட சகாப்தம் சிவாஜி சார் தான். அந்த இடத்துக்கு வேற யாரும் வர முடியாது. கரூருக்கு போகவே இல்லை, நாங்கள் போயிட்டு வந்துட்டார். இப்போ டெல்லிக்கு போலன்ற கண்டிப்பா போகலாம். பல போராட்டங்கள், தடுங்கல்கள், மிசைல் அட்டாக் எல்லாம் தாண்டி இந்த படம் இன்னைக்கு வரும்போது டெஃபினட்டா மக்கள் வந்து அதை எவ்வளவு கொண்டாட போறாங்க நீங்க எல்லாரும் தான் பார்க்க முடியும். 75 வருஷம் நம்ம ஆண்டமே, நம்ம 2 பேரும் புதுசா ஒருத்தர் வந்துட்டாரு சினிமாவிலிருந்து, தாங்க முடியும். சினிமா ஒரு பக்கம், இதுக்கு பேசுனா இப்படி பேசுவாங்க, அதுக்கு பேசுனா அப்படி பேசுவாங்க. 2 இக்கட்டான சூழ்நிலையும் பேலன்ஸ் பண்ணி என்ன வழி இருக்கும்னு எனக்கு தெரியும். அங்கே இருக்கிற அமைதி தான் அவங்களுக்கு பதிலே. அண்ட் அவர் செய்கிற நல்ல விஷயங்கள் தான் பதில். ஒரு புரட்சி தலைவர் படத்துக்கு என்ன கொண்டாட்டம் இருக்குமோ அந்த கொண்டாட்டம் ஜனநாயகம். இப்போ நல்ல நலத்திட்டங்கள் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் பண்றாரு. இதுக்கு மேலே என்ன வேணும்? மெய்வர மாற்றம் வரும். இன்றைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல தமிழ் திரைப்பட ஆக்டர் திரு ஜீவா ரவி சார் அவர்கள். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? சூப்பரா. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அவங்க நிறைய படத்துல சீரியல் எல்லாம் நாங்க பார்த்திருக்கோம். நீங்க கடந்து வந்த பாதைகள், இந்த திரைத்துறைக்கு எப்படி வந்தீங்க? ஏதாவது பை ஆக்சிடென்டா இல்ல எனக்கு சின்ன வயசுல இருந்தே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சினிமால இருக்கணும் அப்படின்ற அந்த மாதிரி வந்தீங்களா? உங்களுடைய பயணத்தை பத்தி எங்க நேயர்கள். பேசிக்கா வந்து நான் வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில இருக்கேன். அப்போ சினிமாலாம் இல்லை, பட் ஃபேமிலி சினிமா ஃபேமிலி. தாத்தா பெரிய ப்ரொடியூசர், சரவணா ஃபிலிம்ஸ், ஜிஎன் வேலுமணி, நிறைய எம்ஜிஆர் சிவாஜி சார் படங்கள். ஸோ தம்பிங்கள் எல்லாமே இந்த மீடியாவில் தான் இருக்காங்க. நான் மட்டும்தான் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருந்தேன். அண்டு நான் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது விஜய் டிவியில் என் பிரதர் ஒர்க் பண்ணப்ப, அப்போ நான் அவரை பார்க்கறதுக்காக வருவேன். அந்த ரூம்ஸ் இருக்குது, கான்ஃபரன்ஸ் ஹால் இருக்குது அப்படின்னு அதுக்காக வரும்போது ஒருத்தர் என்னை பார்த்துட்டு ஒரு வாட்டி கேட்டார், இந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறீங்களான்னு கேட்டார். ஆக்டிங் தெரியாது சார், வேணாம் எனக்கு, நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-40 பேர் இருப்பாங்க, எனக்கு சரியாக வரணும்னா நல்லா இருக்காது. இல்லை நீங்கள் பண்ணுங்க, நான் இருக்கேன், ஓகேனா சொல்லுங்கள் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதுதான் கனா காணும் கலங்கள், அதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ ஆரம்பமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொன்னார். 2 ஒய்ஃப் 2 பசங்க. சரி ஓகே, 2 ஒய்ஃப்ன்றது நிஜ வாழ்க்கையில் கஷ்டம். அண்ட் சினிமாவில் தான் நீங்கள் கனவெல்லாம் உங்கள் கனவெல்லாம் நனவாகும். ஸோ அதாவது உடை மெயினாக தவிர கம்ப்ளீட்டாக நினைவாகாது. ஸோ அது சந்தோஷமாக இருந்தது. சரி ஓகே என்ன, பட் நான் சொன்னேன் இல்லை சார், மந்த்லி நிரந்தரமாக சம்பளம் வருது. மீடியா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சினிமா ஆகட்டும் சீரியல் ஆகட்டும் கான்ஸ்டண்ட்டாக வந்து இவ்வளோ சம்பளம் வரும்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ இன்செக்யூர்டு நம்மளுக்கு இன்கம். ஸோ வேணாம் அப்படின்னு பிரதர் அவர் சொன்னார், வேணாம் அவர் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஒழுங்காக வேலைக்கு போயிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவர் ஃபஸ்ட்டு கொடுக்குறாரு கனா காணும் காலங்கள். ஸோ அப்படி ஆரம்பிச்சது. அப்போ ஆரம்பிச்சது உங்களுடைய பயணம் அங்கேருந்து ஆரம்பிச்சது. பட் எனக்கு பிடிச்சிருச்சு ஃபீல்டு. ஒரே நாள்லேயே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் மறுபடியும் என்னால் திரும்பி ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு என்னால் அதை உடன்படலை. பட் அப்படியே கண்டினியூ ஆச்சு. பட் லக்கிலி வந்து ஃபார்ச்சுனேட்டாக அவங்க சொன்ன மாதிரியே அடுத்து சீரியல் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். சரவண மீனாட்சி, பிரிவோம் சந்திப்போம், விஜய் டிவியில் கிட்டத்தட்ட கண்டினியூஸாக பண்ணேன். நிறைய பேர் சொல்லவும் செஞ்சாங்க, உங்கள் பிரதர் இருக்கிறதுனால உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருது. அப்படி இல்லை, அங்கே போனோன்னே மினிமம் கேரண்டி ஆர்டிஸ்ட்டாக நான் மாறினேன். ஸோ இவரை போட்டால் இது இப்படி இருக்கும், ஆடியன்ஸ்க்கு அவர் பிடிக்குது அப்படின்ற மாதிரி வந்ததுனால தான் என்ன விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் சரி, சன் டிவி எந்த டிவியாக இருந்தாலும் மெரிட் தான். நீங்கள் ரெக்கமெண்டேஷன் ரொம்ப நாள்லாம் ஓட்ட முடியாது. ஸோ அது மெரிட்டில் உள்ள போனது தான் அங்கே ஆரம்பிச்சது. அப்படியே உங்களுக்கு அடுத்தடுத்த படங்கள் அப்படியே. கிட்டத்தட்ட எவ்வளவு படங்கள் நீங்க நடிச்சிருப்பீங்க சார்? மோர் தென், அதாவது எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுது என்னன்னா, நம்பர்ஸில் வந்து நம்பிக்கை இல்லைம்மா. மோர் தென் 100+ கன்ஃபார்மாக, அண்ட் இன்க்ளூடிங் தெலுங்கு எல்லாமே. பட் எனக்கு நம்பர்ஸில் நான் பண்ணுற கேரக்டர் தான் எனக்கு முக்கியம். நான் ஒரு 10 படத்து நல்ல கேரக்டர் பண்ணால் அது 10 தான். கேரக்டர் நிற்குதா, மக்கள்கிட்ட ரீச் ஆகுதா? நம்ம நிறைய படங்கள் பண்ணிடலாம், ஒரு எல்லா படத்துலையும் நம்ம நல்ல கேரக்டர் கிடைக்குமான்னு தெரியாது. எந்தெந்த படம் க்ளோஸ் டு த ஹார்ட். ஃபார் எக்ஸாம்பிள் 3 படத்தில் ஆரம்பித்தேன். இன்னைக்கும் 3 படத்தில் இந்த ஜனனியோட அப்பான்றது இன்னி வரைக்கும் இருக்கு. நீங்க தான் அந்த ஃபேஸ் தான் கரெக்டாக வரும். ஜனனியோட அப்பான்னா நீங்க தான் அந்த ஃபேஸ். அது தனுஷா இருக்கும், இது ஐஸ்வர்யா மேம்க்கு தான் அந்த கிரெடிட் போகும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாட்டை அன்பழகன் டைரக்டர். ஸோ அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அந்த சாட்டை அப்பா இன்னைக்கு இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் மெருந்தன் ஜெயம் ரவி சாரோட பண்ணேன். அண்ட் டைரக்டர் சக்தி சவுந்தர். அந்த கேரக்டர் இன்னைக்கு நான் அது வரைக்கும் பண்ணதே இல்லை. ஒரு ஜோம்பியா மாறி கீரி ஆக்ஷன் பிளாக்லாம். அதுக்கப்புறம் அறம் பண்ணேன், காக்கி சட்டை சிவகார்த்திகனோட, கத்தி விஜய் சாரோட, அண்ட் அஜித் சாரோட விடாமுயற்சி. ஸோ இதுக்கு நடுவில் வந்து சில படங்கள் வந்து நிறைய படங்கள் வந்திருக்கு, ஹார்ட் டச்சிங். சில படங்கள் வந்து சரியான டைம்ல வராம சரியான நேரங்கள் ஓடாம போனதுனால சில விஷயங்கள் தெரியாமையே போயிடுச்சு. இப்போ நான் சமீபத்துல பண்ண வந்து வருணன் ஒரு படம் பண்ணேன். இது அது ஆஹால இருக்கு. இது வரைக்கும் நான் பண்ணாத கேரக்டர். அது டிஃப்ரெண்டான ஒரு ஜீவா ரவி அதில் பார்க்கலாம். பட் அந்த படம் பெருசா போகல. டைமா இல்லை தியேட்டரா இல்லை டிஸ்ட்ரிபியூஷனா தெரியல. பட் இருந்தாலும் அது இன்னும் ஆஹால இருக்கு. ஸோ இந்த மாதிரி சில படங்கள் அப்படியே போய் உட்காந்துக்கும். ஸோ எல்லாம் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் படங்கள் தான் இப்போ நான்
சொல்லிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. ம். ஸோ இதெல்லாமே எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட். ஸோ அது நான் நல்ல படங்களை நான் இருந்திருக்கேன், நல்ல ஓடின படங்களை நான் இருந்திருக்கேன்றது ஒரு நல்ல ரெக்கார்டு. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் நான் இந்த கேரக்டர் நடிக்கவே இல்ல. ஆனா எனக்கு இந்த கேரக்டர் குடுத்தா நான் கண்டிப்பா நடிப்பேன் அப்படின்னு நீங்க உங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணியிருக்க என்ன கேரக்டர்? ஒரு ரக்கிடான கேரக்டர்மா. எப்பவுமே ரொம்ப சுத்தமான ஒரு அப்பா, ஒரு நல்ல போலீஸ் ஆஃபீஸர், ஒரு நல்ல டாக்டர், நீட்டா ட்ரெஸ் பண்ணி இன் பண்ணி வராம, ம். ஒரு அழுக்கு சட்டை, ம். ஒரு அழுக்கு தலை, சீவாத தலை, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். குரு சோமசுந்தரம் பண்ணாரு. அரண்யகாண்டம் அரண்யகாண்டம் ம். அதுல பண்ணாரு. அந்த மாதிரி சில கேரக்டர்ஸ். ம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆடுகளம் அப்படின்ற இதுல வந்து நம்ம வடிகால் நரேன் சார் ஒன்று பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி சில கேரக்டர் அண்ட் வித்தியாசமா எனக்கு அவரோட கேரக்டர் நரேன் சார் இது வந்து எனக்கு இந்த மாதிரி கேரக்டர்லாம் வந்தா நல்லா இருக்குமேன்னா சுந்தரபாண்டியன்ல அப்பா, அதெல்லாம் ரொம்ப ஜென்யூனான ஒரு ஆமா. கம்பீரமான ஒரு ஃபாதர். ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வெயிட்டிங் ஒரு சைக்கோபேத் கில்லர். ம். அஜித் சார் வாலியில பண்ணார் ஒரு நெகட்டிவ். இந்த ஆமா. மாதிரி நெகட்டிவ்ஸ் நிறைய பண்ணணும். ம். ஸோ நெகட்டிவ் ஷேட் வந்துச்சுன்னா சந்தோஷமா பண்ணலாம். இப்போ நீங்க குறிப்பிட்ட அளவுக்கு ஓரளவுக்கு நான் ஃபேமிலியா இருக்கேன். மக்கள் கிட்ட என் ஃபேஸ் தெரிஞ்ச உடனே இவர் எந்த படத்துல பார்த்தோம்ல, இந்த சீரியல்ல பார்த்து அந்த அளவுக்கு என்ன வந்து மக்கள் ரெகக்னைஸ் பண்றாங்க. அப்படின்னு சொல்ற ஜீவா ரவி சாருக்கு வந்துட்டு நான் இன்னும் நிறைய கத்துக்கணும். இது நான் கத்துக்கல, இன்னும் இருக்கு அப்படின்னா என்ன மாதிரி விஷயம் சினிமால? அதாவதுமா, நான் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் வந்து யாரையும் பார்த்து கத்துக்கல, யாரையும் படங்கள் தான் நிறைய பார்த்தேன். ம். நிறைய படம். பட் எனக்கு கிடைச்ச என்ன சொல்லுவாங்க, இப்போ கமல் சார் சொல்ற மாதிரி கிடைச்ச குருன்னு இருக்காங்களே, எனக்கு ஒவ்வொரு டைரக்டரும் எனக்கு குரு தான். ம். ம். ஸோ அவங்க கிட்டே நான் கத்துக்கிட்டதுன்னா வெறும் களிமண் தான். ம். அவங்க என்ன மோல்டு பண்ணுவாங்க. இந்த கேரக்டர். ஸோ ஒரு டைரக்டரோட பேட்டர்னுக்கும் நம்ம நடிக்கணும். அப்படி நீ நடிச்சுட்டு வரும்போதே நீ வந்து ஃபுல்லா மோல்ட் ஆயிடுவ. உனக்கு எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் நடிக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருப்போம். ம். ஃபார் எக்ஸாம்பிள் கத்தியில பண்ணும்போது முருகதாஸ் சார் பேட்டர்ன் வேற. நான் முருகதாஸ் சார்ட்ட நடிச்சிட்டேன்னு போய் அடுத்த படம் மகள் திருமணி சார் நீ நடிச்சுன்னா மாட்டிப்போம். அவங்க பேட்டர்ன் வேற. ஸோ ஆமா. இந்த எல்லா பேட்டர்னுக்கும் அடாப்ட் ஆகிற ஒரு ஆக்டரா மாறும்போது ம். அதுதான் சொல்லுவாங்க டைரக்டர்ஸ் ஆக்டர்வாங்க. ஸோ டைரக்டர்ஸ் ஆக்டர் நம்ம களிமண். நம்ம உள்ள போகும்போது அவங்க நம்மள வந்து பிரம்மாக்கள் வந்து நம்மள உருவாக்கணும். உருவாக்குவாங்க. ஸோ அதுக்கு அடாப்ட் பண்ணி நம்ம உடனே அவங்க பண்ணும்போது டைரக்டர் ஆக்டர் அவங்க சந்தோஷமான சொல்லுவாங்க, சரிப்பா இந்த கேரக்டர் ரவி சாரை கூப்பிடு. உங்களுக்கு அந்த நேம் வரும். ஸோ ம். அந்த மாதிரி இருக்கிறேனே தவிர கத்துக்கிறது ஒன்றும் இல்லை. இது வந்து சினிமான்றது பெரிய கடல்மா. யாருமே எல்லாமே கத்துக்கல. டெய்லி ஒவ்வொரு நாளும் புதுசா ஆக்டர்ஸ் வராங்க, அவங்க கிட்டயும் நம்ம கத்துக்கிறோம். ம். சீனியர் ஆக்டர்ஸ் கிட்டயும் கத்துக்கிறோம். ம். நான் எப்பவுமே ஷூட்டிங் போனா என்னோட ஷாட் முடிஞ்சு உள்ள போய் உட்கார மாட்டேன். கேரவன்லயோ ம். ரூம்லயோ ம். ம். மற்றவங்க பண்றதை பார்ப்பேன். ஓகே. ஸோ அதுலேருந்து நிறைய விஷயங்கள் எடுத்துக்கிட்டா இன்னும் கத்துக்கிட்டு தான் இருக்கும். சினிமா ம். நான் முழுசா முழு நடிகர்லாம் யாருமே கிடையாது. யாரும் இல்ல. இன்னுமே கத்துக்கிட்டு தான். ம். ம். நம்ம மறைந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சாருக்கு அதுக்கப்புறம் இப்ப யார் அவரோட பேரை அவரை வந்து டாமினேட் பண்ற மாதிரி இப்ப யாருன்னா இருக்காங்கன்னு உங்களுக்கு தோணுதா? அவர் வந்து நான் சொல்றேன், சினிமாவின் என்ன சொல்ற நடிப்பு தெய்வம் சொல்லுவாங்க, கடவுள். அவரை வந்து டாமினேட் பண்றதுக்கு பிறக்கணும், அதுவும் பிறக்கவும் முடியாது. சிவாஜி சாரோட சகாப்தம் சிவாஜி சார் தான். ம். அந்த இடத்துக்கு வேற யாரும் வர முடியாது. ம். சிவாஜி சார் இடத்த ஃபில் பண்ணணும்னு சொன்னா கூட அதுவே தப்பு. ம். சிவாஜி சாருக்கு அப்புறம் இவர் நல்லா நடிக்கிறார் அப்படின்னு சொன்னா நம்ம உலகநாயகன். உலக நாயகன். ம். அந்த ஜென்ரேஷன். ஆமா. அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அஜித் சார், விஜய் சார் இருக்காங்க. அது விஜய் சார் வந்து நல்ல பர்ஃபார்மர், பியூட்டிஃபுல் பர்ஃபார்மர். ஸோ ஒருத்தர்கிட்ட யூனிக் இருக்கு. அஜித் சார் வந்து விஸ்வாசம், அதுல வந்து நல்ல ஒரு ஃபாதர், நல்ல குணச்சித்திர நடிப்பார். ஆக்சுவலி ஹீரோன்றதுக்கு ஹீரோயிசமே இருக்காது. இருக்காது. ஆமா. இருக்காது. ரியாலிட்டிக்கா இருக்கும். ஒரு அப்பா ஒரு எப்படி குணச்சித்திர இருப்பாங்க. அப்பா ரொம்ப பிடிச்சது. அதே மாதிரி கத்தின்ற ஒரு படத்தை முழு, அதாவது ஃபுல் இது விஜய் சார் பார்த்துருக்கலாம். கோவம், காதல் எல்லாமே இருந்திருக்கும். அதுல நவரசமும் கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் இப்ப நீங்க சொல்ல போனீங்கன்னா தனுஷ் சார் அந்த இடத்தை இப்ப அவர் ஃபில் பண்ணிட்டு வராங்க. சூப்பர் மாபெரும் நடிகர் அவர். அதெல்லாம் குறையே கிடையாது. மாபெரும் நடிகர். அண்ட் அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு இருக்காங்க, ஒருத்தரா வந்துட்டு இருக்காங்க. ம். ஸோ அவங்கவுங்களுக்கு ஆனால் யூனிக் இருக்கு. பட் நல்ல நடிகர்கள் அப்படின்னும் போது நிறைய பேர் இருக்காங்க. மாதவன் சார் ஃபார் எக்ஸாம்பிள் டெலிங். அண்ட் எனக்கு கார்த்தி சார் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப லைவா, ரொம்ப ஜாலியா, மெய்யழகன்லாம் வந்து நம்ம ரசிச்சு பார்த்த ஒரு ஆமா. படம். ஸோ இருக்காங்கம்மா ஆனா தமிழ் நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு சார். பருத்தி வீரனுக்கும் மெய்யழகும் நிறைய டிஃபரன்ஸ் நிறைய. இருக்கு அது இல்லையா கார்த்திக் சார்? பையா எடுத்துங்க. ஒரு பையா. மாடர்னான ஒரு ஹீரோ பண்ணும்போது பருத்திவீரன் மாதிரி ஒன்று பண்றாரு, மாடர்ன் பையா பண்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மெய்யழகன் ஒன்று பண்ணாரு. மெய்யழகன் எனக்கு ரொம்ப அவர் அப்படி கார்த்திக் சார் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பழைய நவரசம் நாயகன் கார்த்திக் தான் இந்த மாதிரி ரோல்ஸ்லாம் பண்ணுவார். ஆமா. பச்சைமலை பூ சாங்லாம் பார்த்துருப்பாங்க. கிழக்கு வாசல் படம். அந்த கார்த்திக் சார் எடுத்து இந்த கார்த்திக் சார் வந்து ஃபீல் பண்ற மாதிரி. மௌனராகம் கார்த்திக் சாருக்கும் நீங்க டிஃபரன்ஸ் சொல்லலாம். ம். கிழக்கு வாசலுக்கு கார்த்திக் சார் நிறைய டிஃபரன்ஸ் டிஃபரன்ஸ் சொல்லலாம். இருக்கு. வேரியேஷன் இருக்கு. நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிறைய இருக்கும். நல்ல நடிகனுக்கான அடையாளம் தான். ஓகே. எங்களுக்கு வந்துட்டு நடிகர் ஜீவா ரவி அப்படின்னா தான் தெரியும். ஆனா ரவி சாருக்கு முன்னாடி ஜீவான்ற பேர் எப்படி வந்து? ஜீவான்ற பேர் எல்லாருக்குமே தெரியும். ஜீவான்ற படம் தான் மெயினா. சுசீந்திரன் அவர்கிட்ட, டைரக்டர் சுசீந்திரன் அவருக்கு செய்யற மரியாதை ஒண்ணு. இன்னொன்னு வந்து என்னன்னா, நான் பேசிக்கலி உண்மையான கிரிக்கெட்டர். ம். ம். கபில் தேவ் கோச் பண்ணாங்க. கபில் தேவ் தான் என்னோட கோச். இந்தியா அண்டர்-19 ப்ராபபிள்ஸ்ல ஆடினேன். அண்ட் மோரோவர் வந்து டெல்லிக்கு போய் கோச்சிங் கேம்ப்ல நான் அட்டன் பண்ணேன். ஏன்னா கோச் வந்து கபில் தேவ். ஸோ அதுல நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் ஷூஸ் வாங்க முடியாம, சாக்ஸ் வாங்க முடியாம, ம்.
சில ஸ்கூல் பேர் வேணாம், சில ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கோச் பண்ணியிருக்கேன் ஃப்ரீயாக. கோச்சிங்னா நான் பெரிய கோச்லாம் கிடையாது, எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் பேசிக் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஜீவால எனக்கு கிடைச்சது, ஒரு கோச்சாவே கிடைச்சது. அண்ட் கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட படம், நானும் கிரிக்கெட்டர். ஸோ வரும்போது எனக்கு க்ளோஸ் டு த ஹார்ட் அந்த படமா இருந்தது. எல்லாருமே கேட்டாங்க, சார் நீங்கள் 3 தானே, உங்களுக்கு 3 ரவின்னு வைக்க வேண்டியதானே அப்படின்னு. இல்லை, நான் சொன்னேன் 3 தான் முதல் படம், 3 தான் எனக்கு அடையாளம், இல்லை சொல்ல. இது என்னோட ரியல் கேரக்டர், ரியல் லைஃப்ல நடந்த விஷயங்கள் கூட அந்த படத்துல இருக்கு. ஸோ அதனால அதுக்கு அதுவும் ஒன்று. அண்ட் மோரோவர் அந்த கேரக்டரை நம்பி, எனக்கு ரொம்ப பெரிய கேரக்டர் நம்பி சுசீந்திரன் சார் கொடுத்தாரு. 2 பேருக்கும் மரியாதை செய்யற மாதிரி ஜீவா ரவி. ஜீவா ரவி. ஸோ அதுல இருந்து இப்போ உங்களுக்கு ஜீவா ரவினா நீங்க தான் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பட்டவே. ரொம்ப சந்தோஷம் சார். சார் இப்போ ரீசெண்டா மக்களே, தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் கிடையாது, எல்லாரும் வந்துட்டு ஒரு எதிர்பார்ப்போட இருக்காங்க. எப்படா 23rd வரும், எப்படா வீடியோ, இந்த படம் பார்த்தே அவனும் தியேட்டர்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வைபோட ரசிகர்கள் ஒரு பக்கம் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்காங்க. எல்லா தியேட்டருமே வந்துட்டு ஃபுல்லா, இப்போ ஆல்மோஸ்ட் டிக்கெட் ஃபுல்லா இருக்கு. ஆல்மோஸ்ட் இன்னும் நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க, ஜனநாயகம் படத்தை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். தெரியும், நீங்க அந்த கேள்வி கேட்கலன்னு ஆச்சரியம். ஜனநாயகம் படம் தான் கேக்குறீங்க. ஜனநாயகம் வந்து இப்ப பெரிய ஒரு கொண்டாட்டமா மாறிட்டு வருது, ஒரு செலிப்ரேஷனா மாறுது. எப்பவோ வந்திருக்க வேண்டிய ஒரு படம், நிறைய தடுங்கல், பல போராட்டங்கள், தடுங்கல்கள், மிசைல் அட்டாக் எல்லாம் தாண்டி இந்த படம் இன்னைக்கு வரும்போது டெஃபினட்டா மக்கள் வந்து அதை எவ்வளவு கொண்டாட போறாங்கன்னு நீங்க எல்லாரும் தான் பார்க்க போறீங்க. ஒரு புரட்சி தலைவர் படத்துக்கு என்ன கொண்டாட்டம் இருக்குமோ அந்த கொண்டாட்டம் ஜனநாயகத்துக்கு இருக்கும். ஏன்னா உண்மையா அது ஜனநாயக ரீதியா நிறைய ஃபேஸ் பண்ணிடுச்சு அந்த படம். சிபிஐ வரைக்கும் போயிட்டு, சென்சார் வரைக்கும் போயிட்டு வந்து. பட் என்னன்னா உண்மையில எனக்கு பெரிய சந்தோஷம் என்னன்னா, அதுல மோர் தென் 60 குடும்பங்கள் அதுல இருக்கு. அந்த படத்துல உழைச்சிருக்காங்க. மெயினா ப்ரொடியூசர் அவ்வளவு பணம் போட்டிருக்காங்க. ஹீரோ அவர் அரசியலையும் பார்த்துக்கிட்டு, சினிமா ஒரு பக்கம், இதுக்கு பேசுனா இப்படி பேசுவாங்க, அதுக்கு பேசுனா அப்படி பேசுவாங்க, அந்த 2 இக்கட்டான சூழலையும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த இயக்குனர் யோசிச்சு, என் பையன் ஒரு இயக்குனர், என்ன வழி இருக்கும்னு எனக்கு தெரியும். அது அவங்களோட குழந்தை, அது நாளைக்கு வரணும். அது பகவத் கேஸ்ரியோ வாட் எவர் இட் இஸ். பட் பகவத் கேஸ்ரி ஃபுல் படமும் ரீமேக் கிடையாது, அதுல புதுசா ஒண்ணு பண்ணிருக்காங்க. படம் பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும். அண்ட் எத்தனை பேரோட நடிப்பு இருக்கு, உழைப்பு இருக்கு. ஸோ இது வரும்போது எல்லாருக்குமான ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். படம் ரிலீஸ் ஆகுறது மெயின்லி ஜனநாயகம் சம்மந்தப்பட்ட குடும்பங்களுக்கு. அண்ட் அதை ஆடியன்ஸா நம்ம கொண்டாடும் போது, விஜய் சார் நல விரும்புறீங்களா, விஸ்வாசிகளா, நான் ஒரு தாவேகா உறுப்பினரா ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ரொம்ப ஹாப்பியா இருக்கும். என்னன்னா அந்த கூட்டம் ஒன்னே ஒன்று கேட்டுக்கிறது என்னன்னா, நம்ம மக்கள் டிசிப்ளின்டா படத்துக்கு போயிட்டு எந்த வித அசம்பாவிதம் இல்லாம, யாருக்கும் எந்த அது என்ன சொல்லுவாங்க உபத்திரவமும் கொடுக்காம நல்லபடியா படத்தை பார்த்து ரசிச்சுட்டு வரும். அவ்வளவுதான். ஸோ இந்த விஷயம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஜனவரி மாசமே இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. பொங்கலுக்கு முன்னாடி ரொம்ப பயங்கர வைப்போட இருந்தாங்க எல்லாருமே, ரிலீஸ் ஆக போகுது. ஆனா இடையில வந்துட்டு பாத்தீங்கன்னா சில தடைகள் வந்தது. அது என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும். எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்துட்டு இது ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி இந்த ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு விஷயம். இன்னொன்னு சென்சார்ல சார், சென்சார் ஒன்று ஞாபகம் வருது, இந்த படத்துல நிறைய இடத்துல கட் பண்ணிருக்காங்களா முக்கியமான சீன்ஸ் எல்லாம் அப்படின்னு. ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர்மா, அதுதான் காரணமே. ஏன்னா இவங்க எப்படின்னா, இவங்களோட ப்ராசஸ் வந்து என்னன்னா, ஒரு 20 நாளைக்கு முன்னாடியே ஒரு படத்துக்கான சென்சார் ப்ராசஸ் என்னவோ அதுக்கு முன்னாடியே பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்னு ஆல்ரெடி வந்து இப்ப மதிப்புக்குரிய முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் சொன்னதுனால, நான் அரசியலுக்கு வரதுனால இந்த படத்துக்கு பிரச்சனை வரும், நீங்க ரெடியான்னு கேட்டு ப்ரொடியூசர் நான் பாத்துக்கிறேன். ப்ரொடியூசர் சாதாரண ஆள் இல்லாம, கேவிஎன் அப்படின்றது பல டிகிரி, நிறைய படிச்சிருக்காங்க. அவங்ககிட்ட ஏகப்பட்ட டிகிரிஸ்ன்னு சொல்றதை விட பயங்கர நாலேஜபிள் பர்சன். ஃபுல் அண்ட் ஃபுல் தெரியும், பாலிடிக்ஸும் தெரியும், பிசினஸ்ல இஸ் அ வெரி பிக் ஷாட்ன்றது பெரிய சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன். ஸோ இத்தனை இருக்கும்போது நான் பாத்துக்கிறேன் சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு அவருக்கு விஜய் சார் வச்சு படம், கடைசி படம் நான் படம் என் படமா இருக்கணும்னு தான் அவர் ப்ரொடியூசர் நல்ல எண்ணத்துல பண்ணது. பட் இது வந்து டெஃபினட்டா வரும்போது ஒரு என்ன சொன்ன விஸ்வரூபம் எடுத்த ஒரு பிரச்சனையா வந்து படத்தையே முடக்கிற அளவுக்கு வந்துருச்சு. ஸோ அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, 20 days பிஃபோர் நாங்கள் ப்ராசஸ் கொடுத்தோம். ஜஸ்ட் ஒரே ஒரு லெட்டர், ஒரு விஷயத்த வந்து அவங்க பர்மிஷன் இல்லாமல் ஷூட் பண்ணிட்டாங்க, மிலிட்ரி சம்மந்தப்பட்ட விஷயம். அதுதான் இதோட ப்ராப்ளம். அதுதான் நான் வந்து ஃபுல்லாக அறிஞ்சது எனக்கு தெரிஞ்சு. பட் அது சால்வ் பண்ணியாச்சு. அது ஏன்னா அந்த டைம்ல இது வருது அப்படின்னா நம்ம சென்சார் போர்டை மட்டும் குறை சொல்ல முடியாது. சென்சார் போர்டு நியாயமா நிறைய நல்ல படங்களுக்கு நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஒரு சென்சார் போர்டு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா அதை சொன்ன மாதிரி பாதி படங்கள் வராது. அவங்க நல்லது பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து சென்சார் போர்டை தாண்டி சம்திங் இருந்தது, அதனாலதான் அந்த முடக்கம். மற்றபடி அப்போ சரி நம்ம அதை விட்டுறலாம். 23ஆம் தேதி நம்ம செலிப்ரேட் பண்ணலாம், அவ்வளவுதான். அதேதான். இன்னொரு விஷயம் என்னன்னு நாங்க கேள்விப்பட்டோம்னா, இவங்க அந்த படத்தோட இயக்குனர் ஹெச் வினோத் இருக்காங்களே, அவங்க சொல்லியிருக்காங்க, கரூர் சம்பவம் வந்து பிரச்சாரம் நடக்கும் போது இவர் வந்து தனியா ஒரு கேமராலாம் வச்சு ஷூட் பண்ணாரு, இதை வந்து அந்த படத்துல லாஸ்ட் சீன்ல வந்துட்டு காட்ட போறாங்க அப்படின்ட்டு ஒரு வைப்பை கிளப்புறாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு, நான் நிஜமாவே அங்க அந்த பிளேஸ்ல இருந்து ஷூட் பண்ணியிருந்தேன்னா இந்நேரம் போலீஸ் கண்டுபிடிச்சிருக்கலாம் இல்லையா, காவல்துறை தான் அங்க அவங்க நினைச்சா ஒரு 10 minutes கண்டுபிடிச்சு நான் அங்க இருக்கேனா இல்லையான்னு.
ஏன் அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி வைப் கிரியேட் பண்ணிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு இல்லைம்மா, சார்? அது ரொம்ப சில்லியான கொஸ்டின். ஏன் சொல்றேன்னா, விஜய் சார் வந்து கரூருக்கு போகும்போது, ம். விஜய் சார் எங்க உட்கார்றாரு, எங்க நிக்கிறாரு, என்ன பண்றாருன்னு நம்ம கேமராஸ் தாண்டி நிறைய கேமராஸ் வந்து அவர் படம் கேமராஸ் பிடிச்சது. இருந்துச்சு. ம். அப்படி படம் பிடிக்கிற கேமராஸ் வந்து நம்மளோட கேமரா கிடையாது. நம்மள வந்து குறை சொல்லணும், பழி சொல்லணும்னு பிடிக்க வேண்டிய கேமராக்கள் தான் அது. அதுல விஜய் ஆட்டோமேட்டிக்கா அவர் மாட்டிருப்பாரு. சப்போஸ் அதுதான். விஸ்வநாத் பண்ணியிருந்தாருன்னா அந்த கேமரா எல்லாமே மாட்டிருக்குமே. அவருக்கு அங்க போய் எடுக்கணும்னு என்னம்மா அவசியம்? ம். சரி, நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கறேன். அங்க எடுக்கணும்ன்றது பர்ட்டிகுலரா இது கரூர். ம். விக்கிரவாண்டியில எடுத்திருக்கலாமே. ஆமா. இதுலயே தெரியுது உங்களுக்கு இது பொய்ன்னு. இது அலிகேஷன். நம்ம நிறைய அலிகேஷன் சொல்லுவாங்கம்மா. ஏன்னா நான் சொல்றது என்னன்னா, மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கிறது பாரம்பரியமான பெரிய கட்சி. அது ஜீர்ணிக்கவே அவங்களால ஜீரணிக்க முடியாதனால, நான் என்ன சொல்றேன், தலைமையை விட்டுருங்க. ம். கீழ இருக்கவங்க எல்லாம் வந்து நிறைய சில்லியான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ம். அதுல இது ஒண்ணு. அவ்வளவுதான். இது ஒரு சில்லியான விஷயம் தான் நம்ம எடுத்துட்டு போகணுமே தவிர, அது நம்ம மைண்டுக்கு ஏத்திக்கவே வேணாம். ம். என் லீடர் சொன்ன மாதிரி, தளபதி விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி, மக்கள் நலன் என்ன அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இவங்க பாட்டில் அம்புகளை ஏய்ச்சிட்டு தான் இருப்பாங்க. அது நம்மள ஒண்ணுமே பண்ண போறது. நீங்க நல்லது செய்ய செய்ய அது உடைஞ்சிட்டு போயிட்டே இருக்கும். அவ்வளவுதான் மேட்டர். இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க சார், இப்போ வந்துட்டு நம்ம புசி ஆனந்த் அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு திருவிழா மாதிரி எல்லா இடத்துலயும் கொண்டாடணும் அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு. அது ஒரு பக்கம். பலதரப்பட்ட விமர்சனம் என்ன வருதுன்னா, டெல்லியில வந்துட்டு எவ்வளவு பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இப்போ சிஜேபி வந்துட்டு அங்க இருக்க இளைஞர்கள் தன்னோட எதிர்காலத்துக்காக அங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் ராணுவத்தினால அடிபட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்காக இது வரைக்கும் தலைவர் ஒண்ணுமே சொல்ல, அதை நம்ம சிஎம் எதுவுமே வாய திறக்கலையே. அவங்களுக்கு ஒரு அனுதாப லெட்டர் கூட கொடுக்காம அமைதியா இருக்காரு. இவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாம் ஜனநாயக படம் ரிலீஸ்லயே இருக்கேன்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கறாங்க சார். இதுதான் ஆரம்பத்துல இருந்து சொல்றாங்க. ஏபிசிடில இருந்து இதே தான் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? இவர் பிரஸுக்கு பேசல, ம். இவர் பேசல, பேச மாட்டாரு, சட்டசபையில எல்லாம் பண்ணிட்டாரு. இவங்க சொல்ல 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 அடுத்த 3 நாளையும் 4 நாளும் இது நடக்குது. கரூருக்கு போவே இல்லைனாங்க, போயிட்டு வந்துட்டாரு. ம். இப்போ டெல்லிக்கு போலன்றாரு, கண்டிப்பா போக தான் போறாரு. ம். பேசின வாயெல்லாம் மூட தான் போகுது. ம். இவங்க நினைச்ச டைமுக்குலாம் இவருக்கு போக முடியாதுமா. அதுக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கு. ம். இவருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை தாண்டி தான் அவர் அங்க போய் உட்காரணும். எடுத்தோன்னு ஃபிளைட் எடுத்து டக்குன்னு அப்படி விஜய் சார் போறாரு, அதெல்லாம் பண்ண முடியாது. ம். ம். முதல்ல ஒரு நடிகரா இருந்தா அதை பண்ணலாம். இப்ப பண்ண முடியாது. இப்ப தமிழ்நாட்டு அவர் சீஃப் மினிஸ்டர், ம். முதலமைச்சரோட வேல்யூ என்னன்னு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சுமே தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க வேணுன்ட்டே. ஸோ இது நம்ம எடுத்துக்கவே வேணாம். நான் சொல்றது டெஃபினட் டெல்லிக்கு போக தான் போறாரு. யங்ஸ்டர்ஸ் தான் அவரோட ஸ்ட்ரென்த்தே. அந்த யங்ஸ்டர்ஸ் அப்படி விட்டுருவாராமா அவரு. புஷ்யானந்த் சார் சொன்னது வந்து, புஷ்யானந்த் சார் அவருக்கு உலகமே, எனக்கு அவர் பர்சனலா தெரிஞ்சனால சொல்றேன், அவருக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், தளபதி மட்டும்தான். எது கேட்டாலும் தளபதி தளபதி. நானே கேட்டேன் சார், எல்லாத்துக்கும் அவர் பேர் சொன்னீங்கன்னா எல்லாம் அவர் தான். அவர் விசுவாசி. அவர் வந்து அந்த சந்தோஷத்துல இது திருவிழாவா கொண்டாடுன்னு சொல்றாரே தவிர, உலகத்துல அங்கங்க எல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதனால வந்து இது ஸ்டாப் பண்ணிட முடியுமாமா? இது ஸ்டாப் பண்ணிட முடியும்? பண்ண முடியாது. ஆனா அதையும் பாக்குறாங்க, இதையும் பாக்குறாங்க. இந்த கொண்டாட்டம் இருக்கதான் செய்யும். ஏன்னா இது படம் எவ்வளவு நாள் கழிச்சு வருது. இதுலயும் ஏகப்பட்ட தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, குடும்பங்கள், குழந்தைங்க இருக்காங்க. அதை யோசிக்கணும் அவங்க பேசுறவங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இதுலயும் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அது விட மாட்டாங்க. அது டெஃபினட்டா போவாங்க. ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி தான் பண்ண முடியும். இவங்க நினைச்சதுக்கெல்லாம் நம்ம வந்து ஆட முடியாதுமா. லேட்டா தான் போவோம். என்ன பண்ண போறாங்க அவங்க? ஆனா போவோம். அது புரோட்டோகால்னு ஒண்ணு இருக்கு. அதை மதிக்கணும்ல. உடனே சிஎம் பேசிட்டார், உடனே சிஎம் போகணும்னா எங்க எங்க எப்படி போக முடியும்? சில பேர் அப்படிதான் சார் அவசரப்படுறாங்க. வந்து 2 மாசம் ஆயிடுச்சு, இனிமே ஒண்ணுமே பண்ணல. பேசுறவங்க யாருன்னு கணக்கு எடுத்து பாத்தீங்கன்னா, அவங்க எதுவுமே செஞ்சிருக்க மாட்டாங்க. பேசுவாங்களே தவிர, நீ என்ன பண்ணன்னு திருப்பி கேளுங்க அவங்ககிட்ட. உண்மையா நீ என்னப்பா பண்ண? நீ எதுவுமே சம்பாதிக்கலன்னு சொல்லுப்பா. அவங்களால பேசவே முடியாது. அதாவது அநியாயமா பேசுறவங்க, அலிகேஷனா பேசுறவங்க, வயிற்றுச்சல், டைஜஷன், இவ்வளவு நாள் 75 வருஷம் நம்ம ஆண்டமே, நம்ம 2 பேரும். புதுசா ஒருத்தர் வந்துட்டாரு சினிமால இருந்து, தாங்க முடியல. இன்னும் பேசுவாங்க, இன்னும் நிறைய எல்லாம் வரும். பட் அதெல்லாம் கவலையே படுது. இதெல்லாம் எப்படி சார் நம்ம சிஎம் எடுத்துக்கிறாரு? எடுக்க கூடாது. அவர் எடுக்க மாட்டார். அவரோட சைலன்ஸ் ஒண்ணு இருக்கு பாருங்க. அவர் இப்ப இருக்கிற அமைதி தான் அவங்களுக்கு பதிலே. அண்ட் அவர் செய்யற நல்ல விஷயங்கள் தான் பதில். ஷோ இட் இன் ஆக்ஷன், அவ்வளவுதான். அத சில பேர் புரிஞ்சிக்காம அதுக்கும் ஒரு ட்ரோல் பண்ணிட்டாங்க. அவர் சொன்னது திருப்பி சொல்றேன், kill them with your success, bury them with your smile. சிரிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும், நம்ம வேலையை செஞ்சுட்டு. இப்ப நல்ல திட்டங்கள் வந்துட்டு இருக்குல்ல, நிறைய நல்ல விஷயங்கள் பண்றாருல, இதுக்கு மேல என்ன வேணும்? நீங்க அப்படி பண்ண அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அதிகமா கோவம் வருது. ஒருத்தர் எலும்பு உடைச்சிடுன்றாரு, ஒருத்தர் வந்து சின்ன பையன்றாரு, அவன் இவன் உரிமையில பேசுறாங்க. அப்போ உங்க ஆளுங்களை யாராவது அப்படி பேசியிருந்தா நீங்க சும்மா இருந்திருப்பீங்களா? இந்நேரம் என்ன நடந்திருக்கும் தெரியுமா? நாங்க எதுவுமே பண்ணலையே, ஜஸ்ட் அரெஸ்ட் தான் பண்ணிருக்காங்க. அதை அரெஸ்ட் பண்ணணும், அதான் நடவடிக்கை. அதுவும் கடந்த ஆட்சி நம்ம பார்த்தோம். அவங்க அது மட்டும் பண்ணிருக்க மாட்டாங்க, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். நீங்க ஞாபகம் வச்சுங்க. அது அப்போ யார் வந்து நல்ல ஆட்சி பண்றாங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டு மக்கள் எதையும் மறக்கல சார், மறக்க மாட்டாங்க. மறக்காதனால தான் இந்த பதில் கொடுத்துருக்காங்க. இந்த பதிலடி வாங்கியும் இவங்க திருந்தலைன்னா கஷ்டம், காணாம போயிடுவாங்க. ஏன்னா இப்ப நான் சொல்றேன், சட்டசபையில நீங்க பேசுங்க, தப்பு இல்லை. ஏன்னா எதிர்கட்சி கேள்வி கேட்கணும். நீங்க கேட்காம விட்டுட்டீங்கன்னா தான் நீங்க காணாம போயிடுவீங்க.
அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க மக்கள். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ அடுத்த ஒரு 6 மாசத்துக்கு திரும்பி பதில் வரும். ம். அப்போ புரிஞ்சுங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறமும் பண்ணாங்கன்னா முட்டாள்தான். ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் நம்ம மக்களுக்கு புரியுற மாரி ரொம்ப அழகா உங்களுடைய பாணியில சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம் நன்றி, சார். வணக்கம், தேங்க்யூ.